எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற பிரியாணி தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட தந்தூரி சிக்கனும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறப்ப எப்போயுமே அடிகனமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 கிலோ பிரியாணி. அதுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துருக்குறேன். அதோட 2 பிரியாணி இலை, அப்புறம் 3 நீளமாக நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனாலும் அப்படி செஞ்சுக்கிட்டா தான் வந்து இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையுமே சின்னதாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியுமே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு ஒவ்வொரு பொருளையுமே நல்லா வதக்கி வதக்கி சேர்க்குறப்ப தான் வந்து இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன சேர்க்குறேன்னா, பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கிறேன். அதோட பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அதில் 2, அப்புறம் ஏலக்காய் ஒரு 5, பட்டை வந்து ஒரு பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க, கிராம்பு ஒரு 4. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 கிலோ பிரியாணி இல்லையா, அதுக்கு நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். நம்ம அரிசியை விட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாவை 2 நறுக்கி சேர்த்துருக்குறேன். நான் வந்து ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தான் சேர்த்துருந்தேன் இல்லையா. அப்படி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த நேரமே வந்து நீங்கள் வந்து அதுகளையுமே சேர்த்துக்கொள்ளலாம். அந்த ஸ்பைசஸ்களையுமே எங்கள் வீட்டில் வந்து அந்த ஸ்பைசஸ் கடிப்பட்டால் பிடிக்காது. அதால் நான் வந்து எல்லாமே அரைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இந்த பிரியாணியில் நான் ஸ்பெஷலாக சேர்த்துக்கொள்கிற போகிறது இந்த பட்டாணி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணியோட சேர்த்து செய்கிறப்ப இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரோசன் பண்ண பட்டாணி தான். இது வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் நம்ம மசாலாக்களை சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் மல்லிப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சேர்க்குறப்ப வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு சரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அந்த மசாலா கலருமே பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலே வதங்குறப்ப. இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா மல்லித்தலை, புதினா, அது வந்து உங்களுக்கு அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நறுக்கி கூட சேர்க்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் வரும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கொள்ளலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம பிரியாணி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துடலாம். இதில் வந்து நான் 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதோட 2 கப் தண்ணி வேறையாக நான் சேர்த்துருக்குறேன். இப்போ மொத்தமாக நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் அளவு பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு வந்து 1/2 கிலோ அரிசி. அதுக்கு வந்து அளந்து பார்த்ததில் வந்து எனக்கு வந்து 2 கப் அரிசி வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்குறதா இருந்தால் 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி நம்ம சேர்த்தோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊறவும் வச்சுருக்கிறேன். அதால் வந்து இந்த 1.25 கப் வந்து கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறது வந்து சோறு வந்து குலையாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி. இதே அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் அளக்குறீங்களா இருந்தாலுமே அந்த டம்ளரோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற வந்து நீங்கள் தண்ணியுமே சேர்த்துக்கொள்ளணும். டம்ளரில் 2 கப் உங்களுக்கு அரிசி வந்துச்சுன்னா நீங்கள் 1.25 கப் 1 கப்புக்கு தண்ணி சேர்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக சேர்க்கணும் வந்து 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணியை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடாங்க. ஒரு 30 நிமிஷம் சரி கரெக்டாக நம்ம ஊற வச்சா தான் வந்து அந்த பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் இதில் நல்லா வாசனைக்காக ஒரு ரம்ப இலை சேர்க்குறேன், சின்ன துண்டு ஒன்று. இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதால் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வெந்து வரப்போக்கில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியும் நம்ம அரிசியும் ஒரே லெவலில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தம் போடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம மூடிட்டு தம் போட்டுடலாம். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டவ்வை வந்து நல்லா கூட்டி வச்சு அதை சூடாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு சரி இருக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான ஏதாச்சும் வச்சுக்கோங்க. நான் வந்து இதை தான் வச்சுருக்கிறேன். இதை வச்சு நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம பிரியாணி தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து தந்தூரி சிக்கனை செஞ்சிடலாம். அதுக்கு தயிர் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிளகு பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம சிக்கனோட சேர்த்துடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சேர்க்க மறந்துட்டேன். சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹவர் மாதிரி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், நல்லா மேக்னேட் ஆகிறதுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து தந்தூரி பண்ணப்போக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சது 1 ஹவர் சரி நல்லா ஊற வைங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் உள்ள வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை அப்படியே திறக்காமல் அப்படியே மூடி வச்சுருந்தேன். அந்த சூட்டோடையே வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நான் வந்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்து எவ்வளோ நல்லா கீழேயும் அடி பிடிக்காமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரியே நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கேயுமே அடி பிடிச்சும் இல்லை, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது.
இப்போ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க, இல்லாட்டி சாதம் வந்து உடஞ்சிட பார்க்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம தந்தூரிக்கு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பக்கமும் இந்த சிக்கனை திருப்பி போடுறப்ப வந்து அந்த மசாலாகளை மேலே நம்ம தடவி விட்டோம்னா வந்து சிக்கன் உள்ள நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த மசாலாவில் இந்த மாதிரி லைட்டாக மேலே தேய்ச்சி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போடுற பக்கம் அந்த மசாலாவில் சேர்த்து விடுங்க. ஒரேடியாகவும் சேர்த்துடாதீங்க, கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிரும். இப்போ உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் உள்ளே வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபக்கம் திருப்பி திருப்பி நம்ம வேக விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து அந்த சேர்த்துருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் தான் வந்து இந்த சிக்கன் வந்து நம்ம தந்தூரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம ரொம்ப எண்ணெயுமே இதுக்கு வந்து செலவாகலை. அந்த கொஞ்சம் எண்ணெயிலே தான் அந்த சிக்கன் வந்து நம்ம வந்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து தான் அது விளங்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், அப்புறம் முட்டை, அப்புறம் ரைத்தா, இதோட தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணியில் நம்ம பட்டாணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து அங்கங்கே கடிப்படப்போக்குள்ள ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.